நெத்தி நிறைய பொட்டு வச்சு, தலை நிறைய பூ வச்சு, கணுக்கால் தெரியற மாதிரி கண்டாங்கி சிலையை கட்டிக்கிட்டு குனிஞ்ச தலை நிமிராம பூமியை பார்த்து நடந்து போறவங்க தான் எங்க ஊரு பொண்ணுங்க. வெற்றி வேலையானா எப்படி இருக்கணும் தெரியுமா? சும்மா முறுக்கு மீச வச்சுக்கிட்டு, வெள்ளை வேட்டி வெள்ளை ஷர்ட் போட்டுக்கிட்டு, தோல்ல ஒரு துண்டு போட்டுட்டு வந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? அதை விட்டுட்டு கம்பளி பூச்சி மாதிரி சின்னதா ஒரு மீச வச்சுக்கிட்டு, மைனர் மாதிரி கலர் கலரா ஷர்ட் போட்டுட்டு வந்தா யாருக்கு தெரியும் அவர்தான் வெற்றி வேலையான்னு? என்ன பாக்குறாரு? என்னங்க நல்லா இருக்கா? பலே பலே. நான் இல்ல. என்ன முறுக்கு மீச வெள்ளையும் செல்லையுமா போறாரு? ஒன்னும் புரியல. அம்மா, இது கூட உங்களுக்கு தெரியலையா? ஐயா, உங்களுக்கும் தெரியலையா? சொல்லுடா. வேற ஒண்ணும் இல்ல, இது மாதிரி முறுக்கு மீசையை வச்சு நான் நடந்து போனா நல்லா இருக்காது. அதான் ஐயா நடந்து கேட்டாரு. பார்வதி, இந்த கெட்டப்ல வெற்றிவேலு நல்லா தான் இருக்கான். அழகா இருக்கிறாங்க. இதே மீசைய நான் வச்சா சரி வேண்டாம். மீச என்ன புதுசா இருக்கு? வேண்டியவங்க முறுக்கு மீச வச்சா நல்லா இருக்கும். நாங்க அதான் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அடிப்பாதம் வைக்கிற அளவுக்கு கடவுள்கிட்ட என்ன வேண்டுதல் இருக்கு? வேண்டுதலை வெளியில சொன்னா பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. கவலைப்படாதம்மா, எங்க ஊர் கோயில வேண்டுதல் வச்சுட்டேல, எந்த குறையும் இல்லாம நீ வேண்டிக்கிட்டது கிடைக்கும். நிஜமாவா? வேண்டாம்னாலும் கிடைக்கும். ஏன்னா நீ வெற்றிகள் சொந்தக்கார பொண்ணாச்சே. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வரட்டுமா? ஒரு நிமிஷம். மனசுல இருக்கிறத இந்த சீட்ல எழுதி போட்டு பார்த்தா நினைச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. சாமியை கும்பிட்டுட்டு உங்க கையால ஒரு சீட் எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் மனசுக்கு பிடிச்சவங்க 2 பேருடைய பேர் எழுதியிருக்கேன். இதுல ஒண்ணு எடுங்க. 2 பேரா? மனசுக்கு பிடிச்சவங்கன்னு சொல்றீங்க, 2 பேருங்கிறீங்க? அதாங்க எனக்கும் குழப்பமா இருக்கு. கண்ணை மூடிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு இல்ல ஒண்ணு எடுங்களேன். உங்க மனசு குழம்பிருச்சுன்னு என் மனசையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்களே. நான் என்ன சொல்றேன்னா, நான் சாமி கும்பிட்டு இந்த சீட்டு எடுக்கிறத விட நீங்க ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு சாமி கும்பிட்டீங்கன்னா நான் ஒரு சீட் எடுத்து கொடுத்துறேன். சரிங்க. என்ன ஐயா, நான் பாக்குறேன்.
உங்களை தவிர கௌரியுடைய மனசுக்குள்ள வேற யாரையா இருக்க முடியும்? அவசரப்படாதரா, 300 சீட் இருக்கே. எங்க இந்த சீட்டுக்குள்ள எவன் இருக்காங்கிறத பாத்துறேன். என்னடா சொல்றா? அவ உங்களை மட்டும் லவ் பண்ணலையா? என்ன எழுதி இருக்கு சொல்லி சொல்லடா. உங்க கட்ட வண்டியை லவ் பண்ணிருக்கா ஐயா. ஐயா, பொதுவா கொடி சுத்தி குழந்தை பிறந்தா குடும்பத்துக்காகாதுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம வளர்க்கிற மாட்டுக்கும் பொருந்தும். நம்ம மாடும் கொடி சுத்தி கண்ணு போட்டுக்கையா, இதுவும் குடும்பத்துக்காகாது. பேசாம மாட்டையும் கண்ணையும் வித்து போட்டு நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை போட்டு வீட்டுல ஒரு நல்ல காரியம் பண்ணோம்னா ரொம்ப நல்லது ஐயா. 10 வருஷமா நம்ம வீட்லயே இருந்த மாடு இங்கேயே இருக்குது, கொடுப்பணிகளை போடுறது. இந்தாப்பா ஐயா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு மாட்டை கண்ணை சந்தையில் முடிவு வித்துட்டு வந்து. சரிங்க ஐயா. கால சூழ்நிலையில மனுஷன் வாழ்க்கையே தேசம் மாதிரி போயிடுது. மாடு தானப்பா, மனசு தேதி. அப்பனே முருகா, கோயில் மாதிரி இருக்க எங்க குடும்பத்துக்கு எந்த குழப்பம் வராம நீதான் காப்பாத்தணும். நல்லா இருமா, நல்லா இரு. என்னம்மா இது? கோவிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிடாம எங்க காலில் விடுற? யாருமா நீ? கொலகார குடும்பம்னு எங்க கூட யாருமே சம்பந்தம் பண்ண வரல. வயசுக்கு வந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக கோயில் கோயிலா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். கவலைப்படாதம்மா, கடவுள் தயவால என் மருமகளுக்கு எந்த குறையும் வர. கூடிய சீக்கிரம் நல்ல வாழ்க்கை அமையும். போயிட்டு வரமா, போயிட்டு வரேன். ஐயா, என்ன கோயில்ல அம்மாவும் பாப்பாவும் எங்கடி போயிட்டு வரீங்க? கேட்கவில்லை, எங்கடி போயிட்டு வரீங்க? நாங்க எங்க பகையோட வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்க அவன நகையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? என்ன தைரியம் நீ அவன்கிட்ட பேசிருப்பேன்? அடிக்காதீங்க. கையெடு, உள்ள போ, போகல. 25 வருஷமா இருமாட்டமா இருந்துட்டு நீங்க உறவு ஒட்ட பாக்குறீங்களா? எரிமலை ஈரத்தண்ணி போட்டு அணைக்க முடியாது. முடியாது. ஈரம் இல்லாம இறுகி போன பாறை, உத்தர கடப்பாறை கூட கூர்மங்கி போயிருந்தே நாய.
என்ன அடிங்க, கொல்லுங்க. ஊரே ஒதுக்கி வச்சு ஒட்டு உறவு எல்லாமே நிக்கிறோமே. வளர்ந்த இந்த புள்ளைக்கு வாழ்க்கை வேண்டாமா? அப்படின்னா இந்த கையால பத்திரமா நான் கையேந்தி நீ நடி கடங்காரனா? பொம்பளை போய் கை நீட்டி அடிச்சிட்டு இருக்கே, நீ ஒரு ஆம்பளைடா. அருவா எடுத்து வெட்டுறா. கை ரெண்டையும் வெட்ட குடும்பத்தோட கை விடுங்கன்னு சொல்லிட்டு போய் நின்று இருக்காளுங்க. மானத்தை கருத்து அவளுங்க. இங்க பாருங்கடி, இது சாதாரண பகை இல்ல, சரித்திர பகை. அவங்க சாவலதான் இந்த பகை தீரும். போய் சம்மதம் பேசிட்டு வந்திருக்கீங்க. இதுங்க ரெண்டுத்தையும் உள்ள வச்சு பூட்டுறான். கோவிலுக்கு என்ன, ஊருக்குள்ளேயே போக கூடாது. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவனம்மா புரியாதா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.